மெத்தட்ஸ். அடிஷன், செப்பரேஷன், ஃப்ளக்ஸ் மெத்தட் கண்ணா சூப்பர். அது ஒண்ணு படிச்சோம். அப்புறம் எம்ப்ளாயி காஸ்ட்னா என்னலாம் படிச்சோம் செல்வா? ம். ம். வெரி குட் சூப்பர். ம். மெஜாரிட்டி கவர் பண்ணிட்டீங்க. எனிதிங் ஃப்ரம் எம்ப்ளாயர்ஸ் பாக்கெட் கரெக்டா? எம்ப்ளாயி காஸ்ட், எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேர். வெரி குட் சூப்பர். இது ரெண்டு கான்செப்டும் படிச்சோம். பிஃபோர் கெட்டிங் இன்டு தியரி நான் இன்னைக்கு ஒரு குட்டி சம்ம ஆரம்பிக்கிறேன், அப்புறம் அந்த தியரிக்கா எடுக்கிறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா from the following particulars. Aisha, good evening da. From the following particulars, calculate the earnings of workers A and B and comment on the labor cost. Standard time allowed 20 units per hour. Normal time rate rupees 30 per hour. Differential rate to be applied 80% of the piece rate when below standard, 120% of piece rate at or above standard. In a particular day of 8 hours, A produces 140 units while B produces 165 units. இப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய டைப் ஆஃப் கால்குலேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போற ஒரு சம் வந்து என்ன மாதிரினா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம்மு சொல்லிட்டு அவங்களே வந்து அதுக்கான அப்ளிகேஷனையும் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா பிலோ ஸ்டாண்டர்ட்னா 80% ஆஃப் பீஸ் ரேட்டோட கொடுங்க, அபவ் ஸ்டாண்டர்ட்னா 120% ஆஃப் பீஸ் ரேட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ல வந்து என்ன ரொம்ப கரெக்டா அசர்டைன் பண்ணோம்னா ஸ்டாண்டர்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஆயிஷா, இந்த கொஸ்டின் படிங்க படிங்க சொல்லுமா. ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அந்த கொஸ்டின் படிங்க. அப்புறம் செல்லம் சாரி. அப்புறம் விஜயலட்சுமிக்கு ஜூன்ல இப்ப எழுதுறவங்களுக்கு, அதாவது விஜயலட்சுமி இதோட அப்படியே ஸ்ட்ரெச்சு வீடியோ ரெக்கார்டிங் ஆல்ரெடி இருக்குடாக்கணும். ஓகே, அதோட லிங்க்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்க இதுவும் கோத்ரூ பண்ணிக்கலாம், அந்த லிங்க்ஸ்லயும் அதே தான் இருக்கும். சரியா? எல்லா சம்ஸுமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன்டா டீட்டெயில்டா. எல்லாத்தோட லிங்க்ஸையும் அந்த எக்ஸல் ஃபைல்ல போட்டிருக்கேன். இது முடிச்சதுக்கு அப்புறமும் ஃப்ரெஷ் லிங்க்ஸ் இருக்குல்ல, இந்த அடிஷ்னலா எடுக்கிறேன் இல்லையா இப்போ நான், இந்த வீடியோ ரெக்கார்டிங்கும் அதோட போட்டு இன்னொரு காலத்தில் அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன். அதையும் நீங்க வியூ பண்ணிக்கோங்க. எப்படினாலும் அதே மாதிரி ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்க்கும் அப்படி இருக்கும். டைரக்ட் டாக்ஸ்க்கும் ஒரு ஃபைல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரியா? இன்டைரக்ட் டாக்ஸ்க்கு ஒரு ஃபைல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கோ நாளைக்கோ உங்களுக்கு அமுச்சு விட்றோம். ஸோ நீங்க எனி டைம் எப்போ வேணாலும் இந்த வீடியோ ரெக்கார்டிங் பார்த்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் ரிவிஷன் வந்து டைரக்ட் டாக்ஸ்க்கு வந்து தேர்ஸ்டேலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் போயிட்டு இருக்கேன், தேர்ஸ்டேலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஜஸ்ட் கீப்பிங் யூ இன்ஃபார்ம்டு கண்ணா. ம். ஓகே, தேங்க்ஸ் விஜயலட்சுமி. ஐஷா ஆரம்பிங்க சொல்லுமா. சாரிடா. சூப்பர் செல்லம். இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் டைம் அலௌடு 20 யூனிட்ஸ் பர் ஹவர். ஒரு ஹவருக்கு ஸ்டாண்டர்ட் டைம் சொல்லியிருக்காங்க, ஒரு ஹவருக்கு 30 ரூபா சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஹவருக்கு சாரி, இந்த பீரியட் ஆஃப் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உழைக்கிறாங்க. ஏயால 140 யூனிட்டும் பியால 165 யூனிட்டும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனா இவங்க சொல்ற அந்த பிலோ ஸ்டாண்டர்ட் அபோவ் ஸ்டாண்டர்ட்ன்றது நம்ம என்னன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கரெக்டா? அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வாட் இஸ் யுவர் ஸ்டாண்டர்ட் அப்படின்றத கண்டுபிடிக்கணும்.
அடுத்தது எக்ஸ் வந்து பிலோ ஸ்டாண்டர்டா அபோவ் ஸ்டாண்டர்டா பார்க்கணும். ஒய் வந்து அபோவ் ஸ்டாண்டர்டா பிலோ ஸ்டாண்டர்டா பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கம்ப்யூட் த பீஸ் ரேட் யூனிட்ஸ். அப்புறம் ஏர்னிங்ஸ் அப்ளைங் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் லேபர் காஸ்ட் பர் யூனிட் இது வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ பாருங்க செல்லம், நல்லா இது நல்லா இருக்கும். இந்த சாப்டர் வந்து நல்லா, அதாவது நீங்க வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி பை ஹார்ட் பண்ணி சிலதுக்கு அது இருக்கும் 4-5 இதுக்கு. சிலதெல்லாம் வந்து இந்த மாதிரி கண்டிஷன் சம்லேயே கொடுத்து நீங்க அப்ளை பண்ணும்போது ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவீங்க, ஈஸியா ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்டெப் நம்பர் 1 என்ன? எனக்கு நான் வந்து ஸ்டாண்டர்ட் என்ன, ஒரு ஆளால ஒரு கம்பெனி இதுதான் இந்த ஒரு நாளைக்கு பண்ண முடியும்ன்ற ஸ்டாண்டர்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்க்க போறோம். அப்பனா எப்படின்னா, ஒரு ஹவருக்கு 20 யூனிட். ஒரு ஹவருக்கு எவ்வளோ? 20 யூனிட். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் வேலை பார்க்கறாங்க? 8 ஹவர். அப்பனா 18 to 20 160 யூனிட்ஸ். அப்போ 160 யூனிட்ஸ் வந்து இவங்க வேலை பண்றாங்க. சாரி, ப்ரொடக்ஷன் வருது. அப்ப 160 யூனிட்ஸ் தான் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட். இது புரிஞ்சுதா? இப்போ விஜயலட்சுமி நீங்க சொல்லுங்க கண்ணா. 140 யூனிட்ஸ் ஏ ப்ரொடியூஸ் பண்றாரு. கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிற ஸ்டாண்டர்ட் 160. இப்போ இவர் பிலோ ஸ்டாண்டர்டா அபோவ் ஸ்டாண்டர்டா? வெரி குட். அப்ப பிலோ ஸ்டாண்டர்ட்னு எழுதிக்கோங்க. இவர் 165 160, இவர் வெரி குட். அப்ப ஏ எக்ஸ் வந்து பிலோ ஸ்டாண்டர்ட், ஒய் வந்து அபோவ் ஸ்டாண்டர்ட். கரெக்டா? இப்போ இங்க வந்து ஒர்க்கர் எக்ஸ், ஒர்க்கர் ஒய், இங்க ஏபின்னு வரணும், அது மட்டும் மாத்திக்கோங்க. இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதுக்கு கண்டிஷன் என்ன? பிலோ ஸ்டாண்டர்ட் இருந்தா 80% ஆஃப் பீஸ் ரேட், அபோவ் ஸ்டாண்டர்ட் இருந்தா 120% ஆஃப் பீஸ் ரேட். இது கொடுத்துட்டாங்க. இப்போ 80% ஆஃப் நார்மல் பீஸ் ரேட் கொடுங்க, 120% ஆஃப் நார்மல் பீஸ் ரேட் கொடுங்க. ஒரு ஒரு ஹவருக்கு 20 யூனிட். ஒரு ஹவருக்கு 20 யூனிட் அவங்க சொல்றாங்க. ஒரு ஹவருக்கு, சாரி, ஒரு ஹவருக்கு 30 ரூபா. ஒரு ஹவருக்கு அப்பனா என்ன அர்த்தம்? 30 ரூபாய்க்கு 20 யூனிட்னு சொல்லலாமா? அப்போ ஒரு யூனிட்டுக்கு 30 டிவைடட் பை 20. 1 ரூபா 50 பைசா பர் யூனிட். இது 1 ரூபா 50 பைசா பர் யூனிட். ஓகே, அப்போ ஏர்னிங்ஸ் என்ன? 140 யூனிட்ஸ் இன்ட்டு 1 ரூபா 50 பைசா இன்ட்டு 80%. இவரோடது எக்ஸோடது. அதே மாதிரி இவரோடது என்ன? 165 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்றாரு. ஒரு யூனிட்டுக்கு 1 ரூபா 50 பைசா. 165 யூனிட்டுக்கு 165 இன்ட்டு 1.5. அதுல 120%. சொல்லுங்க செல்வா. எதுக்கு அதுக்கு ஒண்ணா ப்ரொடக்ஷன் பர் ஹவரா? அதான் ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் பர் ஹவர், ஸ்டாண்டர்ட் டைம் பர் ஹவர், ரெண்டுமே ஒண்ணுதான் சொல்லுமா? ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன். ஆமா ஆமா, ப்ரொடக்ஷன் பர் ஹவரும் ஸ்டாண்டர்ட் டைம் அலோடும் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். 20 யூனிட்டுக்கு, அதாவது இது எப்படின்னா, ஏவோட ஃப்ரெண்டு பி, பியோட ஃப்ரெண்டு ஏ, that is a is equal to b, b is equal to c னா a is equal to c ன்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி. ஒரு ஹவருக்கு 20 யூனிட், ஒரு ஹவருக்கு 30 ரூபா ஆகுது. அப்ப இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணலாம்ல. அப்ப 20 யூனிட்டுக்கு 30 ரூபானா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ அப்படி எடுத்துட்டு வராங்க. இந்த நார்மல் ப்ரொடக்ஷன் நீங்க சொல்றது எதை ரெஃபர் பண்றதுக்கண்ணா? புரியல.
எய்தர் 15 ப்ரொடியூஸ் ஆகும் இல்ல 25 ப்ரொடியூஸ் ஆகுமா அப்படின்னா? ம் ம் ஓகே. ம். ஒரே ஒரு கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்க. செல்லம் ஃபார்முலா விட்டுருங்க கண்ணா. நான் லாஜிக்கலா சொல்லித்தரேன். ஃபார்முலா விட்டுருங்களேன். இந்த ஃபார்முலாவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ லாஜிக்கலா சொல்லித்தரேன். கம்பெனி என்ன சொல்றான்? ஸ்டாண்டர்ட் டைம் அலௌடு, நார்மல் டைம் ரேட்டு. ஸ்டாண்டர்ட் டைம் அலௌடும் நார்மல், அதாவது நார்மல் டைம் ரேட்டும் ஸ்டாண்டர்ட் டைம் ரேட்டும் ஒரே தான். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டைம் அவன் எவ்வளவு சொல்றான்னா, ஒரு மணி நேரத்துக்கு ஜென்ரலா ஒரு ஆளால 20 யூனிட் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்றான்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அவனுக்கு நான் 30 ரூபா கொடுப்பேன் அப்படின்றது இது ஸ்டாண்டர்ட் டேட் ஆகணும். ம் அப்போ ஸ்டாண்டர்ட் டேட்டா அப்போ ஒரு ஹவருக்கு 20 யூனிட்க்குன்னா ஒரு ஒரு ஹவருக்கு 30 ரூபா. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்றேன், இது ரெண்டுத்தும் சேமா தானே இருக்கு. அதனால 20 யூனிட்டுக்கு 30 ரூபா நான் கிளப் பண்றேன். இப்ப 20 யூனிட்டுக்கு 30 ரூபான்னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? நிறைய கொடுத்த ஒண்ணு கேட்டா டிவிஷன். 30 இன்ட்டு 1 டிவைடட் பை 20. ஒரு ரூபாய் 50 பைசா ஒரு யூனிட்டுக்கு ஆறுதுன்றது கண்டுபிடிக்கிறேன். நான் இது ஏன் உங்களுக்கு ஃபார்முலா வச்சு சொல்லலைன்னா, இப்போ சிலதெல்லாம் போகும் செல்வா. ரோவன் அதெல்லாம் போகும்போது ஒன்னொன்னுத்துலயும் ஒரு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஓகேவா? இதுக்கு வந்து இது ஃபார்முலாவா இப்ப நம்ம படிக்காம இப்படி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா ஃபீல் பண்ணுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபார்முலா வேண்டான்றேன். ம் ஸோ இப்போ இதுதான் ஸ்டெப் ஒன். அசர்டைன்மெண்ட் ஆஃப் பிலோ ஸ்டாண்டர்ட். இப்போ 140 இன்ட்டு 1.5 இன்ட்டு 80% 168. 165 இன்ட்டு 1.5 இன்ட்டு 120% 297. அப்போ லேபர் காஸ்ட் பர் யூனிட் என்ன? 168 டிவைடட் பை 140 யூனிட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? 140 யூனிட்டுக்கு 168 ரூபானா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? ஒரு ரூபாய் 20 பைசா. அதே மாதிரி 165 யூனிட்டுக்கு 297 ருபீஸ்னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? ஒரு ரூபாய் 80 பைசா. அதான் சொல்றேன். ஓகேவா? நீங்க எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபார்முலா படி போகாம முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நம்ம 6th 7th படிப்போம்ல, ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோனா இவ்வளோ இதுக்கு அந்த மாதிரி 2 யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டா எடுத்து எடுத்து படிக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து கஷ்டமா ஃபீல் பண்ணாம ஞாபகம் மெயினா ஃபார்முலா வச்சுக்கணுமேன்ற ஒரு மைண்டு கஷ்டமா இல்லாம ஓகே எந்த சம்னாலும் போட்டுடலாம்ப்பா, நம்ம சம்ம மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணுன்ற அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் நான் இப்படி எடுக்கிறேன். மெஜாரிட்டி கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்முலா அவாய்ட் பண்ணிட்டே வரனால தான். ஓகேவா? நீங்க எந்த கான்செப்ட் வேணா அப்படி லைட்டா நீங்க அந்த மைண்ட் செட்ல ஸ்லோவா படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா கஷ்டமான இதை கூட பிரேக் பண்ணி இப்படி படிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாயிடும். இது புரிஞ்சதா? இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் கண்ணா இது. செல்வா. ஆ ஓகே. சிவானி புரிஞ்சதா? சிவானி, விஜயலக்ஷ்மி, செல்வா. குட். ஆயிஷாக்கு புரிஞ்சதா? யாரெல்லாம் இருக்கீங்க? ஆயிஷா, செல்வா, சிவானி, விஜய். ஓகே கண்ணா, சூப்பர். இப்போ வந்து இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், எம்சிக்யூ ப்ராப்ளம் கண்ணா இது. எம்சிக்யூ ப்ராப்ளம் 2013 சிலபஸ், 2016 சிலபஸ், அதுக்கு முன்னாடி 2006 சிலபஸ், மொத்தமா சேர்த்து 12 டைம்ஸ் வந்திருக்கு இந்த சம். நல்லா பார்த்துக்கோங்க. டெய்லர் பிளான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. 3 பேர் இருக்காங்க, 3 ஜீனியஸ். டெய்லர், மெரிக், கேங்ட். இவங்க 3 பேர்ல என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 3 பேருமே எப்படி தெரியுமா? ஒர்க்கரோட கஷ்டத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களோட பேசிக் நீட்ஸ் எல்லாம் அவங்க வந்து ப்ராப்பரா சாட்டிஸ்ஃபை பண்ணும். கம்பெனிக்காக அவங்க உழைக்கிறாங்க. அவங்களோட அவங்க வந்து
ஹெல்த் ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். அந்த மாதிரி திங்க் பண்ற ஒரு 3 ஜெம்ஸ்ன்னு சொல்லலாம். டெரிக்கு, சாரி, டெய்லர், மெரிக்கு, கேங்க்ட்டுக்கான ரோபனும் வராரு. வராரு செல்வா. அவரும் சூப்பர். ஸோ டெய்லர், மெரிக் அண்ட் கேங்க்ட் 3 பேர் சூப்பர் ஜெம்ஸ். ஓகேவா? என்னெல்லாம் சொல்றாங்க இப்ப நான் கதை மாதிரி சொல்றேன். இங்கிலீஷ் ஒரு நானி டெய்லர் மாதிரி நான் சொல்றேன் பாருங்களேன். அமர், அக்பர் அண்ட் ஆண்டனி 3 ஒர்க்கர் இருக்காங்க. அவங்க ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனில வேலை பார்க்குறாங்க. அவங்க அவுட்புட் ஒரு பர்டிகுலர் 40 ஹவர் வீக்ல பாத்தீங்கன்னா 96 ட்ரிபிள் ஒன் 126 யூனிட்ஸ். சரியா? கேரண்டீட் ரேட் பர் ஹவர், இங்க தான் நம்ம பாயிண்ட். நீங்க 3 பேரோட ஆட்டிடியூட் பண்ணுங்களேன். கேரண்டீட் ரேட் பர் ஹவர்னா என்ன அர்த்தம்? சிவானி நீங்க சொல்லுங்க கண்ணா. கேரண்டீட் ரேட் பர் ஹவர் உங்களுக்கு என்ன தோணும்? என்ன சிவானி? அந்த மாதிரி சொல்லுங்க. இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு பாருங்க. கேரண்டீட்னா அவங்களுக்கு வந்து ஒருவேளை ஆக்சுவல் செட் ஆஃப் அவங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. அதை முடிக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு ஹவருக்கு 10 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ற டெர்மினாலஜி தான் கேரண்டீட் ரேட் பர் ஹவர். இப்போ எப்படின்னா வந்து இப்போ நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க. அந்த கம்பெனில இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்குலாம் கேரண்டீடு salary வந்து 10,000. நீங்க வந்து உங்களால அதை ஸ்லாப் அச்சீவ் பண்ண முடியுதோ அச்சீவ் பண்ண முடியலையோ அது டிஃப்ரெண்ட். ஆனா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப் இருக்கு. அதை லீட் பண்றதுக்கு கம்பெனியே இல்ல இல்ல நம்ம ஒர்க்கர்ஸ் அவங்க நல்லா தான் ஒர்க் பண்றாங்க. பட் ஏதோ ரீசன்னால ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்க ரீசன்ஸ்க்கா ஆனாலும் அவங்களுக்கு கேரண்டீடா மாசம் மாசம் 2000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பீப்புள் தான் இந்த டெய்லர் மெயினா. ஓகேவா? மெரிக்கும் அப்படிதான். ஆனா இவர் டெய்லர் வந்து ரொம்ப சூப்பர். இதுல அவங்களோட பேசிக் 3 வேளை சாப்பாட்டுக்காவது நம்ம வந்து கண்டிப்பா கொடுத்துடணும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் தாங்க நான் கேரண்டீட் ரேட் பாரு. ஆமா ஆமா. ஏன்னா இப்ப ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த ஒருத்தருக்கு மட்டும் கிடையாதுல்ல, அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க. சோ அப்ப அந்த ஃபேமிலிக்கு அந்த பர்சன் சப்போர்ட்ல பிரெட் வினர்ல அந்த மாதிரி நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் வந்து டெய்லர். செம்ம ஆட்டிடியூடு. சிடபிள்யூ எல்லாம் முடிச்சுட்டு எப்போ உங்களுக்கு எல்லாம் டைம் கிடைக்குமோ டெய்லரோட அப்ரோச் எல்லாம் நீங்க படிச்சு பாருங்களேன். பாலிடிக்ஸ் ஆஃப் த வேர்ல்டுல அவரோட பிளான்லாம் வந்து இன்னமும் பீப்புளா இருக்கு. நோ அப்சர்விங் கண்டென்ட்லாம் படிக்கிறாங்க. நான் சொல்றது பாலிடிக்ஸ் ஆஃப் த வேர்ல்டுல, வேர்ல்டு பாலிடிக்ஸ்ல அவரோட தாட் ப்ராசஸ்லாம் இன்னமும் அப்ளை ஆகுறதுன்னா அப்புறம் அவர் எப்படி யோசிச்சிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ஓகேவா செல்வா? விஜயலட்சுமி இல்ல அப்புறம் போஸ்ட் சிடபிள்யூ ஃபைனல் விட்டு கேக்குறதா? இப்ப இப் இப்ப பரவாயில்லையா? ஒரு நிமிஷம் கண்ணா. ஆமா கரெக்ட். கரெக்ட், கனெக்ஷன் டிலே இருக்கு கண்ணா. ட்ரெயின் இல்ல செல்வா, இங்க அப்படியே மூடின்னு இருக்கு. எப்படி சொல்றதே தெரியல, ஒரு மாதிரி மந்தமா இருக்கு. நைட் ஆனா நல்ல இடிலாம் வருது செல்வா, பயங்கரமா. நல்லது ப்ராப்ளம் வந்தா சொல்லுங்க, வெளில போயிட்டு உள்ள வரேன். To encourage efficiency and productivity industrial settings, Taylor system has implications for economic and so that do affect global politics. புரியுறதா கண்ணா? இதெல்லாம் நீங்க எப்ப தெரியுமா சிடபிள்யூ ஃபைன்லாம் முடிச்சுட்டு
கொஞ்சம் ஆராம்சே டைம் இருக்கும்ல, அப்ப நீங்க இவங்களோட புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. இவங்களோட புக்ஸ் எல்லாம் வந்து நிர்மலா சீதாராமன் அவங்கெல்லாம் படிச்சு எடுத்துட்டு வந்தது தான் இப்ப நம்ம பாக்குற ஒரு பாலிடிக்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்பெசிஃபிக் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் அவரோடது. பியூட்டிஃபுல், ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம். ரைட்டு. சரி, லோ பீஸ் ரேட் எவ்வளோனா ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபாய், ஹை பீஸ் ரேட் வந்து ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபாய். லோ பீஸ் ரேட்னா என்ன? கம்மியா பிலோ ஸ்டாண்டர்ட் பண்ணாங்கன்னா ஒரு பீஸுக்கு வந்து 4 ரூபாய், ஹை பீஸ் ரேட்டுக்கு 4 ரூபாய். ஹை டாஸ்க் 100 யூனிட்ஸ் மேக்ஸிமம் ஒரு வீக்குக்கு 100 யூனிட்ஸ் பண்ண முடியும். நார்மல் நார்மல் பீஸ் ரேட் டு பி டேக்கன் அட் ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபாய். கம்ப்யூட் த டோட்டல் earnings அண்ட் லேபர் காஸ்ட் டெய்லர் மெரிக்கு கேண்டாஸ் போனஸ் பிளான். இப்போ சாரி, ஃபர்ஸ்ட் வந்து டெய்லரோடது பார்க்கலாம். நான் ஒன்னொன்னா கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டெய்லர், அடுத்தது வந்து மெரிக்கோடது, அடுத்தது வந்து கேங்ட். 3 டேப் இருக்கு. டெய்லர் பத்தி நம்ம பேசலாம். டெய்லர் பத்தி நம்ம முன்னாடியே படிச்சோம், ஞாபகம் இருக்கா? அவர் என்ன சொல்வாருன்னா, டெய்லர் என்ன சொல்வாருன்னா, பிலோ ஸ்டாண்டர்டா இருந்தா 80% பா, அபோவ் ஸ்டாண்டர்டா இருந்தா 120% அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் என்ன? 100 யூனிட்ஸ், மேக்ஸிமம் 100 யூனிட்ஸ். அமர், அக்பர், ஆண்டனி. ஆக்சுவலா இவங்க எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றாங்க? 96, 11 யூனிட்ஸ், 126 யூனிட்ஸ். ஆயிஷா நீங்க சொல்லுங்க ஆயிஷா. இப்ப அமர் வந்து அபோவ் ப்ரொடக்ஷனா பிலோ ப்ரொடக்ஷனா? சூப்பர், கரெக்ட். அக்பர்? வெரி குட். ஆண்டனி? சூப்பர் செல்லம். இப்போ நம்மளோட டெய்லர் என்ன சொல்றாரு? நீ வந்து பிலோ ஸ்டாண்டர்ட்னா 80%, அபோவ் ஸ்டாண்டர்ட்னா 120%. இப்போ இவங்க ரெண்டு பேரும் அபோவ் பிலோ, அதனால நம்ம 80% ஆஃப் நார்மல் பீஸ் ரேட், 120% ஆஃப் நார்மல் பீஸ் ரேட், 120% ஆஃப் நார்மல் பீஸ் ரேட் இது அப்ளை பண்றோம். இது புரிஞ்சுதா? இப்போ இப்ப பாருங்க கண்ணா, நல்லா ஒரு யூனிட்டுக்கு லோ பீஸ் ரேட்னா ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபாய். சாரி சாரி, நார்மல் பீஸ் ரேட் டு பி டேக்கன் வந்து ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபாய். ஆமா. இந்த இன்னொன்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த லோ பீஸ் ரேட்டு, இந்த ஹை பீஸ் ரேட்லாம் இவருக்கு வரும். ஐயோ சாரி, யாருக்குன்னா மெரிக்குக்கு வரும். அதனால நீங்க அந்த வேர்டை வந்து டெய்லருக்கு அப்ளை பண்ண வேண்டாம். டெய்லருக்கு அப்ளை பண்ண வேண்டிய ஒரே வேர்டு வந்து நார்மல் பீஸ் ரேட் டு பி டேக்கன் அட் 6 per யூனிட். சரியா? அதனால ஒரு இப்ப பாத்தீங்கன்னா இங்க போடுறேன். ஒரு நார்மல் பீஸ் ரேட் வந்து ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபாய். அப்போ இவர் எவ்வளவு யூனிட்ஸ்? 96 யூனிட்ஸ். அப்போ 96 into 6 rupees, 576. இதுல டெய்லர் என்ன சொல்றாரு? பிலோ ஸ்டாண்டர்டுக்குலாம் 80%. அப்போ 460.8. 160 யூனிட்ஸ் 6 ரூபாய். அப்போ இங்க எவ்வளோ? 111 யூனிட்ஸ். 111 into 6. ஸோ இதுல நம்ம வந்து 120% இல்லையா, அவங்க அபோவ் ஸ்டாண்டர்ட். அப்போ இதுல இன்டூ 120%, 792. இதுல 96 into 6, 126 யூனிட்ஸ். ஸோ 126 into 6, இதுல 120%. அப்போ டோட்டல் earnings இவ்வளவு வந்துருது. ஸோ 96 யூனிட்ஸ்க்கு திருப்பியும் 96 யூனிட்ஸ்க்கு 460.8னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? 460 into 1 divided by 96, 4.8. 111 யூனிட்ஸ்க்கு 799.20னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? 7 ரூபாய் 20 பைசா.
126 யூனிட்ஸ்க்கு 907.2னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? 7 rupees 20 பைசே. புரியுதா? இதான் கண்ணா டெய்லர் பீஸ் ரேட்டோடது. ஸோ டெய்லர் பீஸ் ரேட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிலோ ஸ்டாண்டர்டா அபோவ் ஸ்டாண்டர்டா, அப்புறம் பீஸ் ரேட் பர் யூனிட், ஏர்னிங்ஸ் அப்ளைங் த ஸ்டாண்டர்ட்ஸ், லேபர் காஸ்ட் பர் யூனிட். இவர் வந்து டெய்லர். மெரிக் என்ன சொல்றாரு அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். மெரிக் என்ன சொல்றாருன்னா 83% ஆஃப் ப்ரொடக்ஷன் வரைக்கும் நார்மல் பீஸ் ரேட் கொடுத்துருப்பா, பிரச்சனை கிடையாது. ஓகேவா? மெரிக் சிஸ்டம் இஸ் மாடிஃபிகேஷன். மெரிக் வந்து இன்னும் கொஞ்சம் இறக்கமானவர். டெய்லர் கொஞ்சம் நல்லா ரீசனபிள் தான், அவரை விட கொஞ்சம் இறக்கமானவர் ஒர்க்கர்ஸ்க்கு, லெஸ் ஹாஷ் ஆன் த ஒர்க்கர்ஸ். அவர் என்ன சொல்றாருன்னா 83% வரைக்கும் நார்மல் பீஸ் ரேட் கொடுத்துருப்பா. ஓகே, 83லேருந்து 100%. ஆனா இது வந்து நீங்க மனசாக்கணுங்கண்ணா, எல்லாத்தையும் என்ன சொல்றதுன்னா நல்லா பைஹார்ட் பண்ணும். இது வேற வழியில, ஏன்னா மெரிக் ஒருத்தன் சொல்லியிருப்பாங்க, அந்த பாயிண்ட் இது பண்ணிக்கோங்க. பட் இது அப்ளை பண்ற மெத்தடை பைஹார்ட் பண்ண வேண்டாம், அதுக்காக சொல்றேன். 83 to 100%, 110%. Above 100% of production வந்து 120% of ordinary piece rate. ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கன்னா அதே மாதிரி அமர், அக்பர், ஆண்டனி போட்டுக்கோங்க. இவங்களுக்கு வந்து என்ன சொல்றாரு, ஹை டாஸ்க் யூனிட்ஸ் 100. இது பிலோ ஸ்டாண்டர்ட், அபோவ் ஸ்டாண்டர்ட், அபோவ் ஸ்டாண்டர்ட். ஸோ 96%, 11%, 126%. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அப் டு இதுல வந்து 83% வரைக்கும் எது இருக்கு? எதுவுமே இல்ல. 96%ன்றது 83 to 100%. அப்போ 110% of ordinary piece rate. இது 120% of ordinary piece rate. இதுவும் 120% of ordinary piece rate. அப்போ என்னோட டோட்டல் earnings எவ்வளோ? 110% into 6 ரூபா, 120% into 6 ரூபா, 120% into 6 ரூபா. இது வரைக்கும் புரியுறதா? குட். ஸோ டோட்டல் earnings என்ன? ஒரு யூனிட்டுக்கு வந்து எனக்கு வந்து 6 ரூபா 60 பைசானா 96 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ? வெரி குட் செல்லம். 633.60. அதே மாதிரி இவங்களுக்கு வாங்க. 7 ரூபாய் 20 பைசானா 111 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ? 799.20. இது வாங்க 126 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ? 907. அப்போ 6 இதுல வந்து ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபாய் 60 பைசா, 96 யூனிட்ஸ்க்கு 633.60. மெரிக், மெரிக்கோட ஃபார்மேட் இது. மூணாவது வந்து இந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி போட்டிருப்பேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்கண்ணா உங்க ரெஃபரன்ஸ்க்காக. மூணாவது இவர் இருக்கார் பாருங்க, நம்ம கேண்டாக் இருக்காங்க பாருங்க. அவர் எப்படி சொல்றாருன்னா, பா அவர் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம்ப்பா, பிரச்சனையே கிடையாது, உனக்கு ஒரு கேரண்டி டைம் ரேட் கொடுத்துடு. அவரு ரொம்ப நல்லவர் டெய்லர், அவரை விட ரொம்ப நல்லவர் வந்து நம்ம மெரிக்கு, மெரிக்கை விட ரொம்ப நல்லவர் வந்து கேண்டாக். அவர் என்ன சொல்றாரு, பரவாயில்ல 100 யூனிட் ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன், பரவாயில்ல அவன் 50 யூனிட் பண்ணிட்டு போட்டோம், 40 பண்ணிட்டு போனோம், அவனுக்கு ஒரு கேரண்டீடா கையில ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டானா அவனுக்கு அதுவே ஹாப்பி ஆயிடும்ல. இப்போ நான் வேலைக்கு வரேன், அவனுக்கு என்ன ஃபீல் இருக்கும்? சி இதுல ரெண்டு டைமென்ஷன்ஸ் இருக்கு, டபுள் ஸ்வாட் மாதிரி. அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது ஒர்க்கர்ஸ். அதாவது ரொம்ப லெஸ் எஃபிஷியன்ட். நிஜமாலே சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், படிக்கிறதுக்கு பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சூழ்நிலை அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுத்தும், படிக்க விடாம பண்ணும். சில பேருக்கு வந்து எப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப கம்மியா இருக்கும், சூழ்நிலையும் ஃபேவரபிளா இருக்காது, அது மாதிரி சுச்சுவேஷன். இந்த ப்ரொடக்ஷன் பிலோ ஸ்டாண்டர்ட் இவர் சொல்றது என்ன தெரியுமா, கேங்டக் சொன்னது என்னப்பா, ரொம்ப கை முடியாம கஷ்டப்பட்டு வேலை பண்றாரு, ஆனாலும் அவரால் ப்ரொடக்ஷன் எடுத்துட்டு வர முடியலனாலும் பரவாயில்ல, அவருக்கு இந்தாப்பா மாசம் உனக்கு கண்டிப்பா 500 ரூபாய் கிடைச்சிரும்னு காத்தால கிளம்பி வரும்போதே வேலைக்கு எல்லாரும் எக்ஸைட்டிங்கா வருவாங்க ஒர்க்கர்ஸ்லாம். ஏன்னா நான் பிலோ ஸ்டாண்டர்ட் இருந்தா கூட கம்பெனி என்ன சொல்றான், உனக்கு மினிமம் பெஞ்ச் மார்க் இவ்வளவு கொடுத்துறேன்னு சொல்லும் போது ஹாப்பியா வருவான். எப்படி இருந்தாலும் கம்பெனி நம்ம ஃபேமிலியை காப்பாத்திடும் பண்ற ஒரு ஃபீல் குட்ல வரும்போது என்ன பண்ணுவான், நல்லா வேலை பண்ணுவான். கரெக்டா? சைக்காலஜி தானே அது. காத்தால எழுந்த உடனே எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க,
ஏய் சூப்பரா காஃபி போட்டிருக்கப்பான்னு ஒய்ஃப் கிட்ட ஹஸ்பண்ட் சொல்ற போதும், இல்ல ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நீங்க வந்து என்ன சொல்றது, இந்த சாரி சூப்பரா வாங்கி கொடுத்தேன்னு சொல்லும் போதும், அப்பா வந்து நீ எக்ஸ்ட்ராடினரியா பண்ண போறமா அப்படின்னு டாக்டர் கிட்ட சொல்றதும், அம்மா வந்து நீ வந்து யூ வில் கம் அவுட் வித் ஃப்ளைங் கலர்ஸ் கத்தல எழுந்த உடனே சொல்றாங்க, விஷ் பண்றாங்க. அது நீ பண்றது எல்லாமே சூப்பரா பண்றன்னு விஷ் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணுவோம்? டெய்லி இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கு, எப்படி ஃபீல் பண்ணுவோம்? எங்கேயோ ஒரு பூஸ்ட் வரும்ல நம்மளுக்கு. பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட் கிடைச்சிருது. அந்த மாதிரி தான் ப்ரொடக்ஷன் பிலோ ஸ்டாண்டர்ட். நீ 20 யூனிட் பண்ண, 30 யூனிட் பண்ண, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா நீ பண்ணணும், வேலை பண்ணணும். நீ வேலை பண்ணானா நான் வந்து உனக்கு மினிமம் ரெக்குவயர்மெண்ட்டா கொடுத்துட்றேன்னு சொல்றவர் தான் கேங்டாக் போனஸ் பிளான். அதை தவிர இவரோட அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இவர் இன்னும் வந்து ஒர்க்கர்ஸோட சைக்காலஜி இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறவர். என்னன்னா, போனஸும் கொடுக்கலாமே, அப்போ அட் ஸ்டாண்டர்டுக்கே போனஸ் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்ற ஆள் வந்து கேங்டாக். அந்த மாதிரி பர்சன். அப்போ அவரோட ஸ்லாப் எப்படி போகிறதுன்னு பாருங்களேன். there's a combination of time rate, போனஸ், பீஸ் ரேட் பிளான், மூணுமே கலந்து, மூணு என்னது அந்த இதுல சொல்லணும், கலந்த கலவை நான் சொல்லுவாங்களே, ஆள வந்தான்ல கமலஹாசன், அந்த மாதிரி பிலோ ஸ்டாண்டர்டுக்கு டைம் ரேட் வச்சுக்கோப்பா, ஸ்டாண்டர்டுக்கு போனஸ் கொடுத்துருங்க. பெரிய விஷயம் இல்ல, போனஸ் ஆஃப் 20% ஆஃப் டைம் ரேட் கொடுத்துருங்க. அபோவ் ஸ்டாண்டர்டுக்கு ஹை பீஸ் ரேட், அப்ப டைம் ரேட் வந்துடுறான், போனஸ் வந்துடுறான், ஹை பீஸ் ரேட் வந்துடுறான். யார் இந்த கம்பெனியை விட்டு யார் போவான்னு நினைக்கிறீங்க? யாரும் போக மாட்டான். கரெக்டா? அந்த மாதிரி ஒரு சூப்பரான பர்சன் தான் கேங்டாக்கோட. ஒரே மட்டும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஆனா இவரோடது வந்து இங்க பாருங்க, கேங்டாக் வந்து he assumes a social responsibility, emphasize the importance of companies considering the social responsibility. னா என்ன? எம்ப்ளாய்க்கும் ஒரு குடும்பம் இருக்கு, அவங்களுக்கும் ஒரு குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்களும் நல்லா வந்து எஜுகேஷன் கொடுக்கணும். அந்த அதாவது எப்படி ஃபியூச்சரிஸ்டிக்கா திங்க் பண்றாரு நம்ம மோடி. எப்படி திங்க் பண்றாரு? அடுத்த 20 வருஷத்துக்கு சொல்றாரு, 2045ல இந்தியா கண்டிப்பா அதுக்கு மாதிரி ஸ்கீம்ஸ் போட்டு வச்சிருக்காங்க எல்லாமே. அந்த லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ், வாட் எவர் யோஜனா யோஜனா, நிறைய ஸ்கீம்ஸ் நம்ம வந்து டைரக்ட் டாக்ஸ்ல படிக்கிறது. ஃபியூச்சரிஸ்டிக்கா திங்க் பண்ணி எப்படி போட்டிருக்காரோ. உம், அது என்ன ஸ்கீம் தெரியுமா? இந்த சோலார் எனர்ஜி வச்சு இப்போ எல்லாமே பண்றாங்க தெரியுமா? பேனல்ஸ்லாம் வருது தெரியுமா? அது கம்ப்ளீட்லி ஃபியூச்சரிஸ்டிக். யாராவது உங்க வீட்ல சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா மொட்டை மாடியில? அது வீட்ல சூப்பர். எங்கடா மொட்டை மாடி இல்லையாடா? சோ அதன் மூலமா தான் அவங்க வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி வருது. வெரி நைஸ். எங்கடா, எந்த ஏரியா? என்னமோ கரண்ட் பில்லே கட்ட மாட்டாங்க. எந்த ஏரியாடா அவங்க? எந்த ஏரியா? கல்லுக்குழி. சூப்பர். ஏய் கல்லுக்குழியில அது வந்துருச்சாடா? வெரி நைஸ்டா. மை எங்க பாட்டி வந்து கல்லுக்குழியில தான் இருந்தாங்க. வெரி நைஸ். ஆக்சுவலா அந்த சோலார் பேனல்ஸ் இப்ப வருது இல்ல, அது வந்து ஐடியா ஆஃப் இவங்க தான். அது யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு சேவிங் தெரியுமாடா அந்த சோலார் பேனல். ஹியூஜ் சேவிங், ஹியூஜ் சேவிங்னா நீங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது, அந்த இபிக்கு பே பண்ற அமௌண்ட்டை நம்ம சேர்த்து வச்சாலே ரிட்டையர்மெண்ட்ல லைஃப் ஆராம்சே இருக்கும். அப்படி இப்ப திருப்பி அடுத்த மாசத்துல இருந்து இன்க்ரீஸ் ஆக போகுது தெரியும்ல இபி ரேட்டு. மாசம் மாசம் இபி இனிமே பே பண்ண போறோம். இபி ஸ்லாபும் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. இந்த சோலார் பேனல் எடுத்துட்டு வந்திருக்காங்க இல்லையா, இவங்க ஐடியா, தட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ சம் இம்பாக்ட். ஸ்லோலி பாருங்களேன், இன்னும் டவுன் 1 இயர்ல எல்லா எல்லா வீட்டு மொட்டை மாடியிலயும் அந்த சோலார் பேனல் போட்டுருவாங்க. வெரி நைஸ். குட். தேங்க்ஸ் சிவானி. இந்த மாதிரி யோசிக்கிற ஒரு நம்மளோட இவங்க கவர்மெண்ட் அதே கான்டெக்ட்ல யோசிக்கிறது தான் கேங்டாக் போனஸ் பிளான். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆர் ஏபிள் டு அப்ரிஷியேட் இஸ் போனஸ் பிளான் guaranteed. So he is ensuring என்னது, கம்யூனிட்டியும் நல்லா இருக்கணும், எம்ப்ளாயியும் நல்லா இருக்கணும், எம்ப்ளாயியோட பசங்களும் நல்லா இருக்கணும், அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிற ஆளு
கேங்டாக் போனஸ் பிளான். அமர் அக்பர் ஆண்டனி அதே 100 யூனிட்ஸ் 96 யூனிட் தான் பிலோ ஸ்டாண்டர்டு. இப்போ இவர் என்ன சொல்றாரு, பிலோ ஸ்டாண்டர்டுக்கு கேரண்டி டைம் ரேட். சொல்லமா இதுல மட்டும் கொஞ்சம் சிலது மாறுங்கணுமா. டைம் ரேட்டுன்னு ஒன்று வரும், அடுத்தது போனஸ் ஒன்று வரும், அப்புறம் பீஸ் ரேட் வரும். டைம் ரேட்டு, போனஸ், பீஸ் ரேட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணுமே வேற 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 கால்குலேஷன். போனஸ் ஆஃப் 20%. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்காடா? செல்வா உங்களுக்கு ஏதாவது கனவா? செல்வா, விஜயலக்ஷ்மி, ஷிவானி, ஆயிஷா. எந்த எந்த இதுவா? கேன்டாக்கா? ஓகே, நான் இது இப்போ ஒன்றும் இல்லை. கேன்டாக் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பிலோ ஸ்டாண்டர்ட் 96 இப்போ இந்த சம் போட போற ஷிவானி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா திருப்பி சொல்றேன். இப்போ வந்து 100 யூனிட்டுக்கு 96 யூனிட் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. அப்போ இவர் பிலோ ஸ்டாண்டர்ட் கரெக்டா? இவர் வந்து 100 யூனிட்டுக்கு 100 ஆன் ஸ்டாண்டர்டு, இது அபோவ் ஸ்டாண்டர்ட். இந்த மூணும். இப்போ பிலோ ஸ்டாண்டர்டுக்கு அவர் என்ன சொல்றாரு, கேரண்டி டைம் ரேட் அப்படின்னா என்ன? 1 ஹவருக்கு கேரண்டிட் ரேட் எவ்வளோ? 10 ரூபாய். அப்போ 40 ஹவருக்குன்றது வரும்போது இந்த சம்ல வந்து டியூரிங் அ பர்டிகுலர் 40 ஹவர் வீக் இல்லையா? ஸோ 40 ஹவர்ஸ் மேண்டேட்ரியா ரன் ஆகுது. அப்போ 1 ஹவருக்கு 10 ரூபாய். அப்போ ஹவர் அண்ட் ருபீஸ் உங்களோட யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வரும் டைம் ரேட்டுக்கு. அப்போ 40 ஹவருக்கு எவ்வளோ? 400 ரூபாய். அக்பர் எவ்வளோ? 100 யூனிட் 100 யூனிட் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். ஒரு நிமிஷம் இருங்க. சாரி, 111 யூனிட்ஸ் அபோவ் ஸ்டாண்டர்ட். அப்போ இவர் என்ன சொல்றாரு, ப்ரொடக்ஷன் அபோவ் ஸ்டாண்டர்ட்க்கு என்ன சொல்ற, ஹை பீஸ் ரேட் ஃபார் த என்டையர். ஹை பீஸ் ரேட்ன்றது இங்க என்ன அர்த்தம்? எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபாய். அப்போ ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபாய்னா 111 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ? 666 ருபீஸ். ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபாய்னா 126 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ? 756 ருபீஸ். அப்பனா என்ன பண்றோம், இவர் பிலோ ஸ்டாண்டர்ட்னா கேரண்டி டைம் ரேட் எடுத்துக்கிறோம். 1 ஹவர் இஸ் ஈக்குவல் டு இதுல வந்து அபோவ் ஸ்டாண்டர்ட் ஹை பீஸ் ரேட் எடுத்து 111 இன்டூ 6 126 இன்டூ 6 பண்ணிட்டு பண்றோம். புரியுதா? இப்ப புரியுதா ஷிவானி? ஸோ இது ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ டெய்லரு, மெரிக்கு, கேங்டாக் ஒரே சம்ல கொடுத்துருக்காங்க. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 23. ஸோ
கண்ட்ரோல் ஆஃப் லேபர் காஸ்ட் கண்ட்ரோல் பண்றதுன்றது மூணு விஷயம். மூணு இடத்துல, ஒன்று ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல, இன்ஜினியரிங், டைம் கீப்பிங், பேரோல் டிபார்ட்மெண்ட்ல வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் பண்ணணும். இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்கும்னா, இந்த டர்ன் ஓவர், ரெக்ரூட்மெண்ட், ப்ரொடக்ஷன் இதெல்லாம் பத்தி வி வில் ரிப்போர்ட் எடுத்துப்பாங்க. இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில வந்து எவ்வளோ தூரம் வந்து ஜாப் எவ்வளோ பர்ஃபார்ம் இருக்கு, இல்லை இதில் வந்து எவ்வளோ மணி நேரத்தில் ஜாபை முடிக்கிறாங்க, இன்னும் ஏதாவது ஒர்க்கர்ஸ்க்கு இன்னும் ஏதாவது இன்சென்டிவ் கொடுத்து அவங்கள பூஸ்ட் பண்ணி பண்ணணுமா, அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல நடக்கும். டைம் keeping departmentல records are kept separately for different shifts and irregular working periods like overtime period. Payroll departmentல preparation of payroll, basically maintaining the records of job classification, department wage rates to prepare each man's earnings to allocate those earnings to various cost centers. Cost accounting departmentல வந்து it is responsible for analyzing the labor cost for the purpose of computation and control of the same. Cost accounting department வந்து labor cost வந்து ரெண்டா பார்க்கறாங்க, direct and indirect. They compare the actual labor cost with the budgeted cost. It analyzes the employee cost to render routine and special labor cost reports, thereby disclosing the amount of normal and abnormal idle time, direct labor, indirect labor, OT and departmental labor cost. இப்போ important factors for the control of employee cost. ஒன்னு என்ன, எவ்வளோ எனக்கு இந்த வேலை செய்யறதுக்கு எவ்வளோ மேன்பவர் ரெக்வயர்மெண்ட், மேன்பவர் ரெக்வயர்மெண்ட் எவ்வளோ ஒர்க்கர்ஸ் தேவை, அப்புறம் எவ்வளோ டைம் கீப்பிங் இது பண்ணோம், எவ்வளோ டைம் புக்கிங், உள்ள எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, வெளில எவ்வளோ பேர் பண்ணா, நடுவில் யாராவது போயிருக்காங்களா செக் பண்ணோம். அப்புறம் டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி. நெக்ஸ்ட் ஐடில் டைம் ஏதாவது இருக்கா, இல்லை ரொம்ப ஓட்டி பார்த்துட்டே இருக்காங்களா, அந்த ஒர்க்கு எவ்வளோ பீப்புள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஆர்கனைசேஷன் லீவ் பண்ணுறாங்களா இல்லை ரீட்டைன் ஆகிறாங்களா, எங்கெல்லாம் ப்ரமோஷன் ரொம்ப லாங் பெண்டிங்கோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கா இல்லையா, வேகன்சிஸ் எவ்வளோ ஸ்பேனுக்கு ஒரு தடவை கிரியேட் ஆகிறது, அதெல்லாம் பார்க்கறது வேஜ் இன்சென்டிவ் சிஸ்டம்ஸ் அண்ட் எம்ப்ளாயி டர்ன் ஓவர். ஜாப் எவாலுவேஷன் மெரிட் ரேட்டிங் அப்படின்னா என்ன, ஒரு ஜாப் பண்ற இடத்துல எவ்வளோ பேர் ஒரு ஒர்க்கை வந்து எஃபிஷியன்சி ஜாஸ்தியா பண்றாங்க கம்மியா பண்றாங்க, தேர்பை இன்சூரிங் எம்ப்ளாயி ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இது எல்லாமே பார்ட் ஆஃப் யுவர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் வித் கண்ட்ரோல் ஆஃப் எம்ப்ளாயி காஸ்ட். கலெக்ஷன் ஆஃப் எம்ப்ளாயி காஸ்ட் எப்படி பண்ண முடியும், இட் இஸ் ரெஸ்பான்சிபிள். நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் என்ன பண்ணணும்னா, அந்த டேட்டாவெல்லாம் வாங்கி, எல்லா டேட்டாவையும் வாங்கி ப்ராப்பராக கன்சோல்டேட் பண்ணி, அதில் வந்து இன்டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட் இருக்கும், அப்புறம் வந்து டைரக்ட் காஸ்ட் ஆஃப் தி கூட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆர் ஜாப்ஸ் கம்ப்ளீட்டட், அதையும் நம்ம எடுத்துக்கணும். அதாவது இவ்வளோ ப்ரொடக்ஷன் வந்ததுக்கிறதுக்கு இவ்வளோ லேபர் காஸ்ட் ஆயிருக்குன்ற அந்த தோராயமான கால்குலேஷனையும், இதெல்லாம் ஒன் ஆஃப் த பிட்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் கால்குலேஷன் எம்ப்ளாயி காஸ்ட் பண்ணும்போது. ஐடில் டைம் என்ன, அப்நார்மல் லாஸ் என்ன இருக்கு, கெயின் என்ன இருக்கு, இந்த டேட்டாவெல்லாம் நம்ம எம்ப்ளாயி காஸ்ட் கால்குலேஷன் போது படுத்துக்கணும். டைம் கீப்பிங், டைம் புக்கிங், பேரோல். செல்வா, உங்களுக்கு என்ன தோன்றுது செல்வா, இந்த டைம் கீப்பிங், டைம் புக்கிங், பேரோல் இந்த கான்டெக்ட் ஆஃப் லேபர் காஸ்டிங் என்னவா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? சூப்பர், வெரி குட். அது மட்டும் இல்லாம இவங்க இந்த மாதிரி இந்த டைம் கீப்பிங், டைம் புக்கிங் வரதுனால என்ன ஆகும்னா, இப்போ இந்த கொரோனா பீரியட் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். இப்போ எல்லாரும் என்ன பண்ண சொல்றாங்க, ஏன் திருப்பி பேக் டு சேம் ஸ்கொயர் ஒன் பண்ணக்கூடாது, ஏன் வந்து அப்பெல்லாம் அவங்க வரலையா ஆஃபீஸ்க்கு, இப்போ எதுக்கு நம்ம வீக்லி 4 days வர சொல்லணும், 3 days வர சொல்லணும், அந்த மாதிரிலாம் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு ஆர்கனைசேஷன்ல. எதுக்கு அவங்க அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா, there is two possibility. ஒன்னு, to ensure better discipline in the company. இப்போ ஒரு டீம்ல 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 4 பேர் 5 பேராவது பார்க்க முடியாம போயிடுறது இல்லையா. அப்போ மேனேஜருக்கு அந்த கனெக்ட் மிஸ் ஆகுது இல்லையா. அப்போ அந்த கனெக்ட் மிஸ் ஆக கூடாது அப்படின்ற போது என்ன ஆகுது, they are asked to come all 5 days in a work. இதெல்லாம் அந்த டைம் புக்கிங், டைம் கீப்பிங், இதில் தான் அந்த அசஸ். இப்போ ஒரு கம்பெனியோட ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்டோட ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கு, அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல என்ன ஆகும், சரி ஓகே
இவங்களோட ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஏதோ ரீசனால கம்மியாகிறதா ஃபர்ஸ்ட் எது தெரியுமா பார்ப்பாங்க? எவ்வளவு பேரு இந்த கம்பெனிக்கு அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல ஆன் டைமுக்கு வராங்க. அவங்களுக்கு ஒரு 4 நாளுக்கு ஒரு வீக் வர சொல்றதுக்கு கரெக்டா 4 நாள் வராங்களா? ஃப்ரீக்வெண்டா ஏதாவது பர்மிஷன் வந்து எடுக்கிறாங்களா? பர்மிஷன் எடுக்கலையா? பர்மிஷன் எடுக்காத போது நம் வந்து ப்ரொடக்டிவிட்டி எப்படி எடுத்துட்டு வராங்க? ப்ரொடக்டிவிட்டி வந்து அதாவது அந்த அப்ஜெக்டிவோட அலைன் அப் ஆகுறதா? எப்படி ப்ராப்பரா வந்து பிரேக்ஸ் எடுக்கிறாங்க? see these are all small small things. டைம் இன் அவுட் டைம் என்ன, அவுட் டைம் என்ன, ஒர்க்கிங் பீரியட்ல வந்து எவ்வளோ வந்து ப்ரொடக்டிவிட்டி பண்றாங்க நீங்க பார்த்துருக்கீங்கன்னா லாட் ஆஃப் வந்து லே ஆஃப்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு நிறைய கம்பெனிஸ்ல. கேள்விப்பட்டிருக்கீங்களா லே ஆஃப்ஸ்? நிறைய கம்பெனில ஆளை வந்து கம்மி பண்றாங்க. யூஎஸ்ல இருந்து நிறைய பேர் அனுப்பிச்சிட்டாங்க தெரியும்லடா உங்களுக்கு? என்னமோ பாட் வச்சு இது பண்றாங்க செல்வா. இன்னொன்னு ஹை பெய்டு பீப்புள். சி அவங்க என்னன்னா ஓவரால் அந்த ரீஸ்ட்ரக்சரிங்ல 3 காசஸ் செல்வா. ஒன்னு ஹை பெய்டு யாரு, அந்த ஹை பெய்டுக்கு அவன் இதுவா அப்படின்னு பாக்குறாங்க, இல்லைன்னா தூக்கிடுறாங்க. ரெண்டாவது 4 பேரோட ஒர்க்கை ஒரு பாட் பண்ணுமா, 4 பேரை தூக்கிடுறாங்க. மூணாவது விஷயம் வந்து ஒரு ஒரு ஆளு ரொம்ப நாளாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டேஜ்லயே இருக்கான், டெவலப்பே பண்ணிக்கவே இல்லைன்னு தூக்கிடுறாங்க 3 பேர். யூஎஸ்ல இருந்தும் அப்படிதான் பண்றாங்க. இங்க இருக்கிற சென்னை நான் சொல்றேன் ஸ்பெசிஃபிக்கா. லாட் ஆஃப் கம்பெனிஸ் காக்னிசன்ட், ஷெல், அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்ல திஸ் இஸ் ஹேப்பனிங். பூனாலையும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு, பெங்களூர்லயும் நடந்துட்டு இருக்கு. பட் பெங்களூர்ல வந்து என்ன ஆப்ஷன்ஸ்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குன்னா அந்த ஸ்விட்ச் ஓவர் ஈஸியா இருக்கு. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்க வந்து ஸ்டாக்னண்டா ஆயிடுவீங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் இப்ப வந்திருக்கு. மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து அந்த அடுத்த லெவல் மேனேஜ்மெண்ட் போகும்போது அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தானே நம்மளுக்கு இல்லையா? அந்த இடத்துல அந்த இடத்துல என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் நீங்க எஃபிஷியன்சி போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாயியும் எந்த இதுல இருக்கான், என்ன முறையில அவனுக்கு எப்படி இருக்கு, எவ்வளவு தூரம் அவன் டிசிப்ளின்டா இருக்கான், எவ்வளவு தூரம் அவனால கொடுத்த வேலையை கரெக்டா செய்ய முடியுது, இன் டர்ம்ஸ் ஆஃப் லீவ் எப்படி எடுக்கிறான், ப்ரெஷர் அவனால ஹேண்டில் பண்ண முடியுதா, இன்னொன்று வந்து ஓடி சில டைம்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அவனால அதெல்லாம் பண்ண முடியுதா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆஸ் அ காஸ்ட் அக்கௌண்டன்ட் நம்ம ரொம்ப வழக்கண்ணையா நான் என்ன சொல்லுவாங்களே கீனா பார்க்கணும். அந்த மாதிரி ரொம்ப பார்த்து நம்ம வி ஹாவ் டு என்ஷூர் இதுல ஏதாவது ஃப்ளா இருக்கு, ப்ராப்ளம் இருக்குன்னா இட் இஸ் அவர் இன் ஹேண்ட் டு ஃபிக்ஸ் இட் அப் அண்ட் கிவ் ரெக்கமெண்டேஷன்ஸ் டு த மேனேஜர்ஸ் as how to fix it up. ஓகே 5 பேரோடது வந்து ஒரு பாட்டு எடுக்கிறதுனாலும் அந்த பாட்டுக்குன்னு சில லேப்ஸ் இருக்கும்ல, கரெக்டா? சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன்டா. வீட்ல நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி வேலை பண்றோம். திடீர்னு ஒரு பாயிண்ட்ல நம்மளுக்கு வேலைக்காரமா போடணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். somebody that has to be replaced ன்னு மாதிரினா we cannot expect the same type of efficiency இல்ல அவங்க கிட்ட. அப்ப எங்கேயோ கொஞ்சம் ஃப்ளா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒர்க்கரோட பிளேஸ்ல இன்னொரு ஒர்க்கருக்கு போடும்போது அதே எஃபிஷியன்சி எதிர்பார்க்க முடியாது. அப்ப என்ன ஆகும்னா தட் எஃபிஷியன்சி ப்ரொடக்ஷன் இல்ல அந்த மாதிரி பர்சன் மாதிரியே பஞ்சுவலா இருக்க மாட்டான், அந்த பர்சன் மாதிரி டிசிப்ளின்டா இருக்க மாட்டான். அப்போ இதெல்லாமே பேலன்ஸ் பண்ணி வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க வேண்டிய கையில பொறுப்பு வந்து நம்ம பொறுப்பு காஸ்ட் அக்கௌண்டன்ஸ். அதை தவிர இவங்களோட பென்ஷன் கால்குலேஷனா இருக்கட்டும், கிராஜுட்டி கால்குலேஷனா இருக்கட்டும், எல்லாமே வந்து ப்ராப்பர்லி லிங்க்டு டு அட்டெண்டன்ஸ் ரெக்கார்ட்ஸ் தான் பார்த்துக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்புறம் டைம் கீப்பிங் இஸ் a statutory requirement under labor laws. இது எம்சிக்யூ கொஸ்டின், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மெத்தட்ஸ் ஆஃப் டைம் கீப்பிங்ல வந்து அட்டெண்டன்ஸ் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சொல்லி. டிஸ்க் மெத்தட்னு ஒன்று இருக்கு. அங்க எப்படின்னா ஒர்க்கர் வருவாரு உள்ள, முன்னாடி இருந்தது இப்ப இல்ல. ஒர்க்கர் வருவாரு, ஒரு டிஸ்க் எடுத்து he will take one disk from the tray near the gate of the activity, அதை பாக்ஸ்ல போட்டுருவாரு. அதை வந்து நம்பருக்கு அகேன்ஸ்டா போறப்ப ஒரு 44னா அந்த 45க்கு அகேன்ஸ்டா அந்த டிஸ்க் இதுவாயிடும். அதே மாதிரி ஃபேக்டரி போகும்போதும் அதே மாதிரி
அந்த அந்த நம்பர் போட்டிருக்கோம் அந்த டிஸ்க்கு அதை போட்டுருவாங்க. அப்போ பாக்ஸ் வந்து ஒரு 15 நிமிஷம் பாக்ஸ் வச்சிருப்பாங்க ஒரு இடத்துல, அப்புறம் எடுத்துருவாங்க. ஸோ யார் அந்த அதுக்கப்புறம் வராங்களோ 15, அப்போ அவங்களாம் லேட் அரைவல்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. இது இருந்தது, இந்த டிஸ்க் மெத்தட் இருந்தது, இப்போ இல்ல. டைம் ரெக்கார்டிங் கிளாக் ரெக்கார்ட்ஸ் வந்து இப்போ இதெல்லாம் இருந்தது ஹிஸ்டரி, இப்போ இது இருக்கு அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஓகேவா? டைம் ரெக்கார்டிங் கிளாக் மெத்தட்ன்றது வந்து பஞ்ச் பண்றது கார்டு, when he comes in goes out பஞ்ச் பண்ணிட்டே போறது. அப்ப என்ன ஆகும்னா இந்த பஞ்சிங் மிஷின் இஸ் கனெக்டட் டு தட் ஹெச்ஆர் டீம். அவங்க வந்து எண்ட் ஆஃப் த மந்த் யார் என்ன டேட்டா, அவன் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் டைம்குள்ள, எவ்வளவு வெளியில ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான், பிரேக் டைம் என்ன, ஏதெல்லாம் காக்கும்போது அந்த பஞ்சிங் மிஷின் வந்து ப்ராப்பரா உங்களுக்கு வந்து இது கொடுத்துரும். ஆனா அதையும் மீறி இப்ப வந்திருக்கிற சிஸ்டம் தான் பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம். தியரி கொஸ்டினுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் தான் ஃபிங்கர் பிரிண்ட், அதாவது recognition system, face recognition system, time and attendance tracking technology. This system reduces the risk of time manipulation and proxy attendance. However, it may not be possible for a small organization due to the cost associated with setup and maintenance of the system. So biometric attendance system வந்து attendance of the employees is marked by recognizing an employee based on physical behavioral traits. An employee's unique identity like fingerprint, face and retina image, etc., are kept in a database which is matched at the time of marking the attendance before the attendant device for this purpose. Okay. Good time keeping system. நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜயலட்சுமி? ஒரு நல்ல டைம் கீப்பிங் சிஸ்டமா என்னவா இருக்கலாம்? உங்களோட ஓன் தாட் ப்ராசஸ் சொல்லுங்க. இல்லையா விஜயலட்சுமி? இல்லையா? கேட்கலையா விஜயலட்சுமிக்கு? ஓகே. ஐஷா நீங்க சொல்லுங்க ஐஷா. ஒரு குட் டைம் கீப்பிங் சிஸ்டமா என்னவா இருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன? சூப்பர் செல்லம், வெரி குட். சிவானி நீங்க சொல்லுங்க. ஓகேடா. செல்வா நீங்க சொல்லுங்க. ம். ம். வெரி குட். சூப்பர். விஜயலட்சுமி கேக்குறதா? ஓகே. ஸோ குட்ரா, எல்லாருமே கரெக்டாக சொன்னீங்க ஆல்மோஸ்ட். ஸோ டைம் கீப்பிங் வந்து இந்த ப்ராக்ஸியை போடுற மாதிரி அந்த ப்ரிவிலேஜ் பண்ணிக்கவே கூடாது. அந்த ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அந்த மாடலு. அட்டண்டன்ஸ் கரெக்டாக பிக் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த அட்டண்டன்ஸ் ஷுட் கோ டு த அந்த டேட்டா பேஸ், மெயின் டேட்டா பேஸு. ஒருவேளை வந்து மெக்கானிக்கலாக இருக்கணும், அது ஆட்டோமேட்டடாக இருக்கணும், எங்கேயுமே அதில் பிரச்சனை வரவே கூடாது. லேட் கம்மர்ஸோட இது வந்து கரெக்டாக லேட் அரைவல்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில் போயிடணும். சிம்பிளாக இருக்கணும், ஸ்மூத்தாக இருக்கணும், குவிக்காக இருக்கணும். நம்ம லைஃப் மாதிரி லைஃப் ஷுட் பி சிம்பிள், ஸ்மூத் அண்ட் குவிக்குன்னு சொல்ல மாட்டேன், ஓகே மாடரேட்டாக இருக்கணும். பட் இது வந்து குவிக்காக இருக்கணும். இந்த மார்க்கிங் சிஸ்டமில் வந்து ஒருத்தரோடது இன்கார்பரேட் எடுத்தா கரெக்டாக குவிக்காக மூவ் ஆயிடணும். அதுக்காக வெயிட் பண்ணி அந்த சிஸ்டம்லேருந்து அவுட்புட் வெயிட் பண்ண அந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ப்ரலாங் ஆகக்கூடாது.
அதே மாதிரி லூப் ஹோல்ஸ்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ப்ராப்பரா ரிவ்யூ பண்ற மாதிரி இருக்கணும். அண்ட் சச் தட் there is not be any லூப் ஹோல்ஸ். நம்ம லைக் சில இது சொல்லுவாங்கல்ல, லா ஹாஸ் சம் லூப் ஹோல்ஸ் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி டைமிங் கிபிக் சிஸ்டம்ல வந்து இருக்கக்கூடாது. ஸோ இதான் கண்ணா, இதோட முடிக்கிறேன். இப்போ இன்னைக்கு ஹோம்ஒர்க் வந்து ரெண்டு சம் தான். ஒன்று சம் வந்து டெய்லரோடது மட்டும் இது, இன்னொன்று வந்து இந்த டெய்லரு மெரிக்கு கேங்க்ட் மூணுத்தோடது மட்டும்தான் இன்னைக்கு ஹோம்ஒர்க்கு. நாளைக்கு வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் டிசல்யூஷன் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே கண்ணா, ஏதாவது டவுட் இருக்கா? ஐஷா டவுட் இருக்கா கண்ணா இல்லை? ஓகே. சிவானி, செல்வா, ஓகே. விஜயலட்சுமி இல்லையா லைன்ல? மைக் உட்காரங்க. ஓகே ஓகே சரி. ஏதாவது டவுட்னா சொல்லுங்க கண்ணா. இப்போதைக்கு ஹோம்ஒர்க் வந்து இப்போ நான் இன்னைக்கு ஆக்சுவலாக இதில் எதுவும் அப்டேட் பண்ணல. அதனால நீங்கள் அந்த பழைய லேபர் இந்த ஃபைல் வந்து நான் திருப்பி இன்னைக்கு எதாவது ஆட் பண்ணியிருக்கேனா? இல்லை அதே ஃபைல் தான். அதனால நீங்கள் ஓல்டு ஃபைலே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? சூப்பர். தேங்க்யூ ஐஷா. செல்வா தேங்க்யூ, சிவானி தேங்க்யூ, விஜயலட்சுமி தேங்க்யூ கண்ணா. தேங்க்யூ. பை செல்லம். பை பை. ஆ